வரலாற்றில் மறைக்கப்பட்ட மாவீரர் வாய்ப்பூட்டு சட்ட எதிர்ப்பாளர் தியாகி வ.மு.சி. வேலுச்சாமி நாடார் 43வது நினைவு நாள் நிகழ்ச்சி சென்னை வில்லிவாக்கத்தில் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் தலைமை அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. தியாகி வ.மு.சி. வேலுச்சாமி நாடார் உருவப்படத்திற்கு பேரமைப்பு நிறுவன தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பேரமைப்பின் மாநில செயலாளர் கே.எஸ். மலர்மன்னன், மாநில பொருளாளர் ஏ.எம்.டி. சிவக்குமார், மாநில ஆலோசகர் எஸ்.டி. பன்னீர்செல்வம், மாநில சுயதொழில் அணி துணை செயலாளர் டி.ஆர்.பி. குமரன், வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஆர். வெங்கடேசன், திருவள்ளூர் மாவட்ட தலைவர் என்.எம். சேரன், வடசென்னை வியாபாரிகள் முன்னேற்ற அணி தலைவர் ஜி. எட்வர்ட் ராஜா, வடசென்னை தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் எஸ். ரவிராஜன், வடசென்னை வியாபாரிகள் முன்னேற்ற அணி பொருளாளர் ஆர். திரவியம், ஆர்.கே. நகர் பொருளாளர் எம்.ஆர். பாண்டியன், பட்மேடு நாடா சமூக ஐக்கிய சங்க நிர்வாகிகள் அருணாச்சலமூர்த்தி, ஏ. வடிவேல், எம்.பி. ரமேஷ், ஆர். ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். செய்தியாளர்களை சந்தித்த பேரமைப்பின் தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன் பேசும்போது, ஆங்கிலேயர்களை எதிர்த்து பேசியமைக்காக வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்ட தலைவர்களில் வடநாட்டில் பால கங்காதர திலகரும், தென்னகத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் பேரையூர் வ.மு.சி. வேலுச்சாமி நாடாரும் குறிப்பிடத்தக்கவர்கள். ஆங்கிலேயர்கள் போட்ட வாய்ப்பூட்டு சட்டத்தையும் எதிர்த்து போராடியவர்தான் வேலுச்சாமி நாடார். அதேபோல அவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பினரிடம் அன்பாக பழகியவர். தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு உற்ற தோழராக விளங்கியவர். அவருக்கு பல்வேறு வழிகளில் உறுதுணையாக இருந்து உதவியவர். அவர் வரலாறு இன்று உள்ள சமுதாயத்திற்கு தெரியும் வகையில் தமிழக முதல்வர் மு. ஸ்டாலின் இதேபோன்ற தியாக சீலர்களின் வரலாற்றை வருங்கால சந்ததியினருக்கு தெரியும் வகையில் அவற்றை பாடங்களாக பள்ளி குழந்தைகளுக்கு வைக்கும் வகையில் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். மரியாதைக்குரிய மாவீரன் வேலுச்சாமி நாடார் என்றால் அனைவருக்கும் தெரிந்தது வாய்ப்பூட்டு சட்டம்தான். தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்கிலேயரை எதிர்த்து பேசிய அனைவருக்கும், குறிப்பாக அதிகமாக பேசியவர்கள் மக்கள் அதனால் எழுச்சி பெறுகிறார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் தமிழகத்தில் இருந்தது. பாலகங்காதர திலகர், மரியாதைக்குரிய நம்முடைய வேலுச்சாமி நாடார் இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பூட்டு சட்டம் இருந்தது. அந்த காலத்தில் தான் நம்முடைய முத்துராமலிங்க தேவருக்கும் இந்த சட்டம் இருந்தது. அந்த வாய்ப்பூட்டு சட்டம் என்றால், அதாவது அதிகமாக பேசக்கூடாது, நீ எதுவுமே பேசக்கூடாது, கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாதுன்னே ஒரு சட்டத்தை ஒதுக்கி வாய் நீ திறக்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நம்முடைய வேலுச்சாமி நாடார் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்தவர். குறிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, சில சமுதாயத்தினர் அந்த காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும். அதாவது குற்றவாளிகள் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு பார்த்துருக்கோம். ஒரு தரப்பு ஜாதியினர் ஊரை விட்டு வெளியில் போகணும்னா கையெழுத்து போடணுன்ற சட்டம் இருந்தது. அதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தவர் மரியாதைக்குரிய வேலுச்சாமி நாடார் அவர்கள். ஏனென்றால் இன்றைக்கு தேவர் சமுதாயம் என்பது சொல்லக்கூடிய அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்திலே இந்த நிலை இருந்தது. அவர்கள் ஒரு ஊரை விட்டு போனோம் அப்படின்னா ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு போனோம். இதை வன்மையாக கண்டித்தவர் வாய்ப்பூட்டு வேலுச்சாமி நாடார். அந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவருடன் நெருங்கிய நட்புடன் பழகியவர். அனைத்து ஜாதிக்கு அப்பாற்பட்டு அனைவருடன் தோழமையுடன் பழகியவர் வாய்ப்பூட்டு வேலுச்சாமி நாடார். அதே போல இமானுவேல் சேகரன் அவருடன் நெருங்கிய தொடர்பு இருந்தவர் மரியாதைக்குரிய வாய்ப்பூட்டு வேலுச்சாமி நாடார் என்றால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், நாடார் சமுதாயத்திலே மறைக்கப்பட்ட மாமனிதரை நினைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நினைவு நாளையும் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக அவரை நினைவு கூறுகிறோம். அந்த வகையிலே மறைக்கப்பட்ட வாய்ப்பூட்டு வேலுச்சாமி நாடார் நிச்சயமாக நாடார் சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிய வேண்டும். அவரை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதை இந்நேரத்தில் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.